வணக்கம். நாம எல்லாரும் இப்ப அமைதியா உட்கார்ந்திருக்கோம்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா உண்மையில நாம பிரபஞ்சத்துல ஒரு பெரிய பயணத்துல இருக்கோம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க, நம்மள சுத்தி இருக்கிற இயக்கத்தோட ரகசியங்களை பத்தி பார்க்கலாம். சரி, ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க இப்போ உண்மையிலே அசையாம தான் இருக்கீங்களா? என்னடா இது சிம்பிள் கேள்வி, பதில் தெரியும்னு தோணுதா? ஆனா விஷயம் அவ்வளோ சுலபம் இல்ல. உங்க பதில் நீங்க எதை பேசுமா வச்சு பாக்குறீங்கறத பொறுத்து தான் இருக்கு. இயற்பியல்ல இத ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இப்ப உங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை வச்சு பார்த்தா நீங்க அசையாம இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அதே சூரியனை வச்சு பார்த்தோம்னா நாம எல்லாரும் விண்வெளியில ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்கோம். ஆச்சரியமா இருக்குல்ல? இயக்கத்தை பத்தி சரியா பேசணும்னா நமக்கு ரெண்டு முக்கியமான வார்த்தைகள் புரியணும். ஒன்னு தூரம், இன்னொன்னு இடப்பெயர்ச்சி. கேட்கறதுக்கு ரெண்டும் ஒன்னு மாதிரி இருந்தாலும் அதுக்கு நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இதை எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்க வாங்க ஒரு சின்ன பயணத்தை பார்க்கலாம். ஒரு பொருள் ஓங்கிற பாயிண்ட்ல இருந்து கிளம்பி ஏங்கிற பாயிண்ட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து திரும்பி சீங்கிற பாயிண்ட்டுக்கு வருது. முதல்ல தூரம்னா என்னன்னு பார்க்கலாம். சிம்பிளா சொன்னா நீங்க போன மொத்த பாதையோட நீளம் தான் தூரம். நீங்க வச்ச ஒவ்வொரு அடியும் இது கணக்குல எடுத்துக்கும். நம்ம உதாரணத்துல அந்த பொருள் 60 கிலோமீட்டர் முன்னாடி போயிட்டு அப்புறம் 35 கிலோமீட்டர் பின்னாடி வருது. அப்போ அது போன மொத்த தூரம் 95 கிலோமீட்டர்கள். ஆனா இடப்பெயர்ச்சிங்கிறது இதுக்கு நேர்மாறான ஒரு விஷயம். ரொம்பவே நேரடியான ஒரு கான்செப்ட். அதாவது நீங்க எங்க ஆரம்பிச்சீங்க, எங்க முடிச்சீங்க, இது மட்டும்தான் அதுக்கு முக்கியம். இங்கதான் முக்கியமான விஷயம். அந்த பொருள் 95 கிலோமீட்டர் பயணம் பண்ணிருந்தாலும் அது ஆரம்பிச்ச இடத்திலிருந்து வெறும் 25 கிலோமீட்டர் தூரத்துல தான் நிக்குது. இதுதான் அதோட இடப்பெயர்ச்சி. பாத்தீங்களா வித்தியாசத்தை? சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு சொல்லுங்க. நீங்க ஒரு 42 கிலோமீட்டர் மராத்தான் ஓடிட்டு உங்க இடப்பெயர்ச்சி 0 அதாவது 0 இருக்க முடியுமா? நிச்சயமா முடியும். ஏன்னா இடப்பெயர்ச்சிக்கு நீங்க ஆரம்பிச்ச இடமும் முடிச்ச இடமும் தான் முக்கியம். நீங்க எங்க ஆரம்பிச்சீங்களோ அங்கேயே வந்து முடிச்சா நீங்க எவ்வளவு தூரம் சுத்தி வந்தாலும் சரி உங்க இடப்பெயர்ச்சி 0 தான். சரி, நாம எவ்வளவு தூரம் போனோம்னு இப்ப நமக்கு தெரியும். அடுத்து நாம எவ்வளவு வேகமா போனோம்னு பார்க்கலாமா? இங்கேயும் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் வருது. வேகம், அதாவது ஸ்பீடுங்கிறது ரொம்ப சிம்பிள். மணிக்கு 50 கிலோமீட்டர்னு சொல்ற மாதிரி ஒரு நம்பர் தான் அது. ஆனா திசை வேகம், அதாவது வெலாசிட்டி, அது கூடவே ஒரு முக்கியமான தகவலையும் சேர்க்கும். அதுதான் திசை, அதாவது எந்த டைரக்ஷன்ல போறோம்னு சொல்றது. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்க வாங்க உஷான் ஒரு நீச்சல் வீரரோட உதாரணத்தை பார்ப்போம். அவங்க ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்பி வந்துட்டதால அவங்களோட இடப்பெயர்ச்சி 0 அதாவது 0. அதனால அவங்க எவ்வளோ வேகமா நீந்தினாலும் சரி அவங்களோட சராசரி திசை வேகம் 0 தான். எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. இது இயக்கத்தோட அடுத்த கட்டத்துக்கு ரொம்பவே டைனமிக்கான ஒரு பகுதிக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது. அதுதான் திசை வேகத்துல ஏற்படுற மாற்றம். இதை நாம முடுக்கம் அதாவது ஆக்சிலரேஷன்னு சொல்றோம். முடுக்கம்னா வண்டியோட வேகத்தை கூட்டுறது மட்டும் இல்ல, நீங்க பிரேக் போடுறீங்க இல்லையா, அதுவும் ஒரு வகையான முடுக்கம்தான். இப்போ ராகுல் ஓட்டுற சைக்கிளை பார்க்கலாம். முதல் கேஸ்ல அவர் நின்ற இடத்திலிருந்து பெடல் பண்ண ஆரம்பிக்கிறார். அவரோட திசை வேகம் அதிகரிக்குது, அதாவது ஸ்பீட் ஏறுது. இதனால அவருக்கு ஒரு பாசிட்டிவ் முடுக்கம் கிடைக்குது. அடுத்து 2வது கேஸ். அவரு பிரேக் போடுறாரு. அப்போ அவரோட திசை வேகம் மறுபடியும் மாறுது. இங்க வேகம் குறையுது பாத்தீங்களா? இந்த வேகம் குறையிறது ஒரு நெகட்டிவ் முடுக்கத்தை உருவாகுது. முடுக்கம் பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயத்துக்கு வரோம். ஒரு முழு பயணத்தையே ஒரு சிம்பிள் கிராஃப் மூலியமா நாம பார்க்க முடியும். அது எப்படின்னு பார்க்கலாமா? இந்த டேட்டாவை பாத்தீங்கன்னா பொருள் ஏ ஒரே மாதிரி நேரத்துல ஒரே மாதிரி தூரத்தை கடக்குது. ஆனா பொருள் பி போற வேகம் மாறிட்டே இருக்கு, ஒரு சீரா இல்ல. இத ஒரு கிராஃப்ல போட்டா என்ன ஆகும்? பொருள் ஏவோட பயணம் சீரா இருக்கிறதால ஒரு நேர்கோடு கிடைக்குது. ஆனா பொருள் பியோட வேகம் மாறிட்டே இருக்கிறதால ஒரு வளைஞ்ச கோடு கிடைக்குது. கிராஃபை பார்த்தாலே பயணம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிடலாம். யோசிச்சு பாருங்க. இந்த சிம்பிளான விதிகள் ஒரு கார் பயணத்தை விவரிக்க முடிஞ்சா இதை வச்சே வேற என்னென்ன பெரிய பயணங்களை எல்லாம் விளக்க முடியும்? நம்ம பார்க்ல நடக்கிறதுல இருந்து ஒரு கிரகம் சூரியனை சுத்தி வர்றது வரைக்கும் இந்த அடிப்படை கான்செப்ட்கள் தான் நம்ம பிரபஞ்சத்துல நடக்கிற எல்லா இயக்கத்தையும் விளக்குது.